வாழ்க்கையில என்ன சொல்லிக்கு வந்து நல்லா ஞாபகம் வச்சு, இன்னைக்கு டொனால்டு ட்ரம்ப்பும் கிங் சார்லஸும் மீட் பண்ணிருக்காங்க. நல்லா புரிஞ்சுங்க. வரலாறு யாருக்குன்னா வாழ்ந்துட்டு சாகிறவர்களுக்கு வரலாறே கிடையாது. அவர் என்ன சொல்றாரு, 250 வருஷத்துக்கு முன்னாடி எங்க தாத்தா சொன்ன ஒரு தியரி, ஒரு கோட்பாடு, அதன் அடிப்படையில் தான் நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறது பிறக்கிறோம், சாகிறோம். அடுத்த ஒரு கேள்வி, இதெல்லாம் விதி அப்படின்னு சொல்லி நம்மளை நாமே என்ன செஞ்சிடறோம், ஏமாத்திக்கிறோம். அவங்களுக்கு விதி இருக்குது இல்ல. அடுத்த ஒரு கேள்வி கேட்டோம்னா என்ன சொல்லுவாங்க, அவங்களுக்கு பணம் இருக்குது. இப்படி நம்மளுடைய காரணத்தை வந்து நிறைய பதில்களை வச்சு என்ன செஞ்சிடறோம், முடக்கிக்கிறோம். நம்ம கெட்டு போனதும் இல்லாம அடுத்தவங்க எத்தனை பரவாயில்ல, குழந்தைகள் என்ன செஞ்சிடறோம், எல்லாமே மேல இருக்கு பார்த்து பாட்டா இல்லையா, அல்லது எல்லாமே இப்படி சொன்னா அவன் என்ன ஆகும், சரி மேல இருக்கு பார்த்துக்கோ, எனக்கு படத்தை கொடுங்க அப்படித்தானே. ஓகே, வாழ்க்கைங்கிறது என்ன அப்படின்னு சொன்னா உங்களுடைய பர்த்துக்கு டெத்துக்கு இடையில உள்ள கேப் இருக்கிறது தான் வாழ்க்கை. உடம்போட உயிரோடு இருக்கிற வாழ்க்கை கிடையாது. நல்லா ஞாபகம் வச்சுங்க, பர்த்துக்கும் டெத்துக்கு இடையில கேப். இந்த ரெண்டுக்குள்ள உங்களுடைய வளர்ச்சி எப்படி இருக்குதுங்கிறது தான் வாழ்க்கை. எப்படி வளர்ச்சி கலக்கலாம், 4 வகையில் உங்க வாழ்க்கையை வந்து அளக்கலாம். எப்படி அளந்துக்கலாம் அப்படின்னா 4 வகையில் அளந்துக்கலாம். நீங்களும் அளந்து பார்த்துக்கலாம், உங்க குழந்தைகள் அளந்து பார்த்துக்கலாம், யாராலும் அளந்து பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து உங்களுடைய எஜுகேஷன், கல்வி. கல்வியில உங்களுக்கு வளர்ச்சி இருக்குதா? நீங்க சொன்னா நான் ஒத்துக்குவேன், சார் நான் அந்த காலத்துல படிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, சரி ஒத்துக்கிறேன், விட்டுருங்க. ஆனா எல்லாருக்கும் இது பொருந்தும். முதல்ல கல்வி, 2வது பொருளாதாரம், 3வது சமூக அந்தஸ்து, 4வது உளவியல் ஆரோக்கியம். இந்த உளவியல் ஆரோக்கியம்னா என்ன அப்படிங்கிறது நீங்க பெருசா யோசிக்க வேண்டியதே இல்லை. எத்தனை பேருக்கு பிளட் பிரஷர் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு இல்ல மற்றவங்களுக்குலாம் பிளட் பிரஷர் இருக்குல்லவா. பிளட் பிரஷர் வந்து உப்பே சாப்பிட்டதால வந்து நினைச்சுக்காதீங்க, அதுக்கு சம்பந்தமே இல்லை. உங்களை யாராவது திட்டா நெஞ்சு படபட படிக்கவே இல்லையா, அடிக்க இல்லையா, ஏதாவது ஒன்று நடந்து போயிடுச்சு அப்படின்னாலும் அடிக்கிறதுங்களா. அதே மாதிரி ஏதாவது உங்களுக்கு பிடிக்காம நடந்தா, ஆஹா ரொம்ப மகிழ்ச்சி இருக்கீங்களா, இல்ல கோபம் இருந்தா, கோபம் வருது. ஏதாவது ஒன்று நடந்து முடிஞ்சா ஐயோ பரவாயில்லைன்னு தோணுதா, கவலை வருதா, கவலை தான் வருது இல்லைங்களா. அதே மாதிரி உடனடியா ஏதாவது ஒன்று செய்யணும் தோணிட்டு இருக்கு. இதெல்லாம் வந்து உளவியல் ஆரோக்கியம் குறைபாடுன்னு சரிங்களா. அப்ப ரத்த அழுத்தம், அதாவது வாழ்க்கையில நடக்கக்கூடிய பிரச்சனைகள் அது உங்களுடைய ரத்த அழுத்தத்தை மாத்திடும். ரத்த அழுத்தம் மாத்திடுச்சுன்னா அதுக்கு பேர் தான் பிரஷர். ஓகேங்களா. ரத்த அழுத்தம் மாறிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னா உடல்ல ஏதோ உறுப்பு வந்து சிதைவடைஞ்சு ஓவர கரண்ட் வரதுல பாஸ் ஆச்சுன்னா எங்க ஒரு பீஸ் என்ன ஆயிடுது, போயிருக்கு இல்லைங்களா. அதே மாதிரி பிளட் பிரஷர் அதிகமாகல நிறைய வருது. பிளட் பிரஷர் எதனால வருதுன்னா வாழ்க்கை பிரச்சனை. வாழ்க்கை பிரச்சனை என்ன இருக்கும், இந்த 4 வகையில நீங்க பாதிச்சிருப்பீங்க, அல்லது உங்க குழந்தைகளா இருக்கலாம், உங்க சார்ந்தவர்களா இருக்கலாம். எது, கல்வி, பொருளாதாரம், சமூக அந்தஸ்து, உளவியல் ஆரோக்கியம். உதாரணத்துக்கு நீங்க கஷ்டப்பட்டு பணம் சம்பாதிச்சிருப்பீங்க, ஆமாவா இல்லையா, இல்லையா. அந்த பணத்தை வேஸ்டா செலவு பண்ணா சிரிப்பு வரும் உங்களுக்கு, என்ன வரும், ஏன்னா உங்களுக்கு பணம்ங்கிறது இன்னைக்கு வேணா ஈஸியா கிடைச்சிக்கலாம், பட் ஆரம்ப காலத்துல இல்லைங்களா. அப்ப இந்த பணத்தை வந்து பிறர் வீண் பண்ணையில நம்மளால ஏத்துக்க முடியாது. அதுக்காக ஏத்துக்கணும்னு அர்த்தம் கிடையாது. சோ இது வந்து என்ன ஆகுதுன்னா எப்படி நம்ம சமாளிக்கணும்னு தெரியாம தான் இந்த ரத்த அழுத்தத்தை உண்டாக்குது. சரிங்களா. அப்ப உங்க வாழ்க்கைங்கிறது 4 வகை. உங்க குழந்தைகளுக்கு நீங்க நல்லா சம்பாதிச்சீங்க, நல்லா ஒரு தொழில் செட் ஆகிட்டீங்க, உங்க குழந்தைகிட்ட 4ல ஒரு ப்ராப்ளம் வந்து சரியா வேலைக்கு போக மாட்டீங்களா, என்ன ஆகும், அது பிரச்சனை. அதே மாதிரி ஒரு சமூகத்துல ஒரு தனி அந்தஸ்து வேணும், அது இல்லைன்னா பிரச்சனை இல்லைங்களா. இந்த 4மே குறைபாடு ஏற்படுகிறதுனா உளவியல் ஆரோக்கியம் குறைஞ்சிடும். அது வந்துட்டா தான் உங்களுக்கு வரக்கூடியது மன அழுத்தம். மன அழுத்தம் எதனால வந்துங்களா, 4ல வந்து உங்களுக்கோ மற்றவங்களுக்கோ குறைபாடு இருந்தா வரக்கூடியது மன அழுத்தம். எதுல குறைபாடு ஏற்படும், கல்வி, பொருளாதாரம், சமூக அந்தஸ்து, உளவியல் ஆரோக்கியம். இது இல்லைன்னா தான் நமக்கு மன அழுத்தம் வந்து, அட நம்ம குழந்தை இப்படி இருக்கிற, நம்ம எவ்வளவு பேர் கஷ்டப்பட்டமே, அவங்க நம்ம நினைச்ச மாதிரி வெளியில போக முடியலையே, அல்லது வெளியில வர முடியலையே. இன்னும் ஒரு சிலருக்கு வந்து எவ்வளவு இருந்தாலும் பத்தாது, அது மிகப்பெரிய மன அழுத்தம் தெரியுங்களா உங்களுக்கு. இது கிடைச்சாலும் நிம்மதி இல்லாதவங்களும் இருக்கிறாங்க. அதுல வந்து மன அழுத்தங்கள் 4 வகையில ஏற்படும். இப்போ உங்க குழந்தைங்க வந்து, அல்லது உங்க பேர குழந்தைகளோ அல்லது உங்களுக்குள்ள வந்து இந்த பிரச்சனைகள் ஏற்படுதுன்னா அதுக்குள்ளான சரியான உளவியல் கன்சல்டேஷன் எடுத்துட்டீங்கன்னா நீங்களும் வெளியில வந்துடலாம்,
அவங்களும் வெளியே வந்தாங்க. நல்லா சம்பாதிக்க வேண்டியதானே, நல்லா வேலைக்கு போக வேண்டியது, நல்லா படிக்க வேண்டியதானே, இதை சொன்னா செய்ய முடியுமா? செய்யவே முடியாது. அதனால இந்த 4 தான் மன அழுத்தம் வருது. மன அழுத்தம் வந்துச்சுன்னா என்னென்ன சிம்டம் வரும்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் மன அழுத்தம் வந்ததுன்னா முதல்ல வந்து அவங்களுக்கு வந்து ஆர்வம் குறைவா இருக்கும். ரெண்டாவது இந்த மாதிரி பதட்டம் அதிகமாகும். மூணாவது அவங்களுக்கு தூக்கம் வராது. நாலாவது அவங்க எந்த வேலையுமே தள்ளி தள்ளி போடுவாங்க. அஞ்சாவது ஒன்னா ஒரு சிலர் நிறைய சாப்பிடுவாங்க, இல்லைன்னா சாப்பிடவே மாட்டாங்க. ஆறாவது அடிக்கடி கோபம் வரும். ஏழாவது என்னன்னா படுப்பாங்க, தூங்கிடுவாங்க, எல்லாம் தூங்கிட்டு இருப்பாங்க. இவங்க கரெக்டா 2 மணிக்கு எழுது. இதெல்லாம் வந்து நம்ம சரியான முறையில் கண்காணித்து முறைப்படுத்தினா தான் சார் எல்லா நோய்களும் வருது. நோய்ங்கிறது மனிதனுக்கு வர்றதே கிடையாது. நல்லா தெரிஞ்சுங்க. நீங்க ஆரோக்கியமா இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த அவங்களுக்கு உடல் ரீதியில் எந்த வியாதியும் வர வாய்ப்பே இல்லை. வாழ்க்கை ரீதியில் தான் வரக்கூடிய பிரச்சனைகள். வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகள் தான் என்ன ஆகுது? தலைவலி உண்டாகுது, ஒற்றை தலைவலி உண்டாகுது, நெஞ்சு படபடப்பா இருக்குது, ஹார்ட் ப்ராப்ளம் அத்தனையுமே வந்து உடல்ல கிடையவே கிடையாது. எதிர்த்து வருது வாழ்க்கையில். வாழ்க்கை பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டா நீங்க ஒரு சாதனை மனிதராக மாற முடியும். ஸோ இன்னைக்கு வரைக்கும் நீங்க +2 படிச்சாலும் டியூஷன் தான் போறாங்க, அப்படிதானே? காலேஜ் படிச்சாலும் டியூஷன் தான் போறாங்க. அப்ப டியூஷன் இல்லாம படிக்கிறது முடியாதா? இல்ல டியூஷனை மட்டுமே வச்சுக்கிட்டு படிக்க தேவையில்லை. இல்ல இது வரைக்கும் எப்படி போயிட்டு இருக்கு வாழ்க்கை? சொல்லி கொடுத்து படிக்குது இல்லையா? சொல்லி கொடுத்து ஒரு படிக்கக்கூடிய மாணவன் சுயமா செய்ய முடியுமா? செய்யவே முடியாது. அதனால இன்னைக்கு வரைக்கும் வேலைக்கு தான் போறாங்க. சுயமா யாருமே சிந்திக்க முடியாது, தெரியாது. சரிங்களா? யாராவது ஏதாவது ஒன்று பேசிட்டா வீட்டு விட்டு ஓடி போயிருந்து சொல்றான் ஸ்டூடெண்டா இருந்தான். வேலைக்கு போறவங்களா இருந்தா வேலைக்கே போகலீங்க. அப்ப என்ன அர்த்தம்? அவங்களால வந்து கொஞ்சிக்கிட்டு கெஞ்சிக்கிட்டு இருந்தா மட்டும்தான் வாழ முடியுங்கிற மனநிலையில இருக்காங்க. ஆனா இது வந்து எப்போ தெரியும்னா 35 வயசுல தான் பெரிய பாதிப்பா ஏற்படுத்தும். அட்வைஸ் பண்றத அவாய்ட் பண்ணிக்கணும். ரெண்டாவது, நிறைய உங்க பழைய கதைகள் எல்லாம் பேசுனீங்கன்னா சங்கடம் வரும், அப்புறம் சண்டை வரும். அடுத்து உறவு முடிஞ்சிடும். நீங்க சொல்லாததெல்லாம் சொன்ன மாதிரி சொல்லி உலகமே அந்த செய்தியை வந்து பரப்பி விட்டு கடைசியில உங்களுக்கே சந்தேகம் சொல்லியிருக்கணும். இது எங்க டிபார்ட்மெண்ட்லயே நிறைய சொன்னதுனால நாங்க ஃபாலோ பண்ண சொல்லிட்டா அவங்க ஹாப்பி ஆகும். அடுத்து முக்கியமான விஷயம், சொந்தக்காரங்க வீட்டுல கல்யாணம் நடக்கும். அதுக்கு வந்து உங்களுக்கு பெருமை வேணும், அருமை வேணும்னு சொல்லிட்டு கடன் வாங்கி எதுவுமே பணத்தை கொடுத்து வந்து அதுக்கு பேர் மதிப்பு கிடையாது, அது பேர் லஞ்சம். அறிவுக்கான வளர்ச்சி காலம் தான். உடல் வளர்ச்சி தானா நடக்குது, ஆனா அறிவு வளர்ச்சி நம்ம தான் உருவாக்கணும். உடல் வந்து தானா வளரும் இல்லைங்களா? உடலுக்கு தேவையில்லாத ஒண்ணு உள்ள போயிடுச்சுன்னா அது நோய். அதே மாதிரி நம்முடைய அறிவை வந்து வளர்த்தணும். அறிவு வந்து வளர்த்துறது என்னன்னா படிக்கிற தகவல் அறிவு கிடையாது. ஏன்னா MBA படிச்சு யாராவது பிசினஸ் பண்றாங்களா? இல்லவே இல்லை. இன்ஜினியரிங் படிச்சு யாராவது இன்ஜினியரிங் கம்பெனி வச்சிருக்காங்களா? இல்லவே இல்லை. ராக்கெட் கம்பெனி வச்சிருக்கும் போது கூட படிக்காதவங்க இருக்காங்க. எலன் மஸ்க் வந்து ஏரோஸ்பேஸ் படிக்கவே இல்லை இல்லைங்களா? அப்ப தகவல் வேறு, அறிவு வேறு, பாடத்திட்டம் வேறு, செயல் திட்டம் வேறு. உங்களுக்கு பாடத்திட்டத்துல சிலபஸ் தான் சொல்லி கொடுத்துருப்பாங்க, சிலபஸ் தான் பாடத்திட்டம். ஆனா வாழ்க்கை திட்டம் என்னன்னு தெரியவே தெரியாது. அதுதான் நம்ம மாட்டிட்டு இருக்கோம். சரிங்களா? சோ இனிமேல் நீங்க எப்பவுமே நல்லா தெரிஞ்சுக்கணும். நீங்க புதிய கண்ணோட்டத்துல பார்க்கணும். பழைய கண்ணோட்டத்துல பார்க்கறது தவறு. ஏன்னா நான் இப்படின்னு நினைச்சேன், அவங்க அப்படின்னு நினைச்சிருச்சு, நான் இப்படித்தான் சொன்னேன், அவங்க அப்படின்னு நினைச்சிட்டாங்க அப்படிங்கிற ஒரு ஸ்டோரி நீங்க உருவாக்கவே கூடாது. ஏன்னா நீங்க சொல்றது வேற, அவங்க செய்யறது வேற. அதே மாதிரி அவங்க செய்யறதுக்கு அவங்க வந்து வேறொரு காரணத்தை வச்சிருப்பாங்க. நீங்க மன மகிழ்ச்சியா இருக்க வரைக்கும் உங்கள் உடல் ஆரோக்கியமா இருக்கும்.